வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் சின்னதாக ஒரு குட்டி கூட எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க வீட்டில் நேரம் போகாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கூடைகள்லாம் பின்னி படிக்கிறதுக்கு ஒயர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த வீடியோவை போட்டு விட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு உட்காந்து பின்னி பார்த்துருவாங்க. அழகாக வரும். அவங்களுக்கு ஈஸியாக சின்ன பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரியே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ குட்டி கூட அவங்க ட்ரை பண்ணுறதுக்கு இந்த லீவ் டேஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் சின்னதாக போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த குட்டி கூடையை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் ஒரு ஒயரில் தான் நான் ஹேண்டில் போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஒயரில் தான் ஹேண்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்கேன். புது மாடலாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போட்ட கிராஃப்ட் இருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு விரும்பினால் அனுப்பி வைக்கலாம். ரங்கோலி கோலங்கள் அதுவும் அனுப்பி வைக்கலாம். 9445266602 9452566660. அளவு சொல்கிறேன். ஸ்கேல்லனா 2 அடி, டேப்னா 60 சென்டிமீட்டர். 5 ஒயர் மட்டும் நம்ம கட் பண்ணால் போதும். 5 ஒயர் கட் பண்ணி வச்சுட்டேன். சென்டரில் மட்டும் நான் ஒரு கலர் வித்தியாசமாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரே கலரில் எடுத்தாலும் சரி தான், வேறு கலரில் எடுத்தாலும் சரி தான். இப்போ ஃபஸ்ட்டு 2 எல்லோ, நடுவில் ஒரு க்ரீன், அடுத்து 2 எல்லோ, இதே மாதிரி ஜாயின் பண்ண போகிறேன். ஈக்குவலாக மடித்தாச்சு. ஒரு பீஸ் ஒயர் எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இது நமக்கு ரன்னிங் ஒயர். இந்த ஒயர் நமக்கு மொத்தமாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஒயர் இது. இந்த ஒயர் எடுத்து இந்த மடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, மடிப்பு பகுதி, அதுலேருந்து நம்ம மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணி இப்படி மடிக்கணும். இதை மடிக்கணும். மடிச்சுட்டு ஏற்கனவே மடித்து வச்சுருக்க ஒயரில் ஒரு நாட் போடணும். இந்த ஒயர் இங்கே கொண்டாந்து இதில் இப்படி நாட் போடணும். நாட் போடும்போது 2 ஒயர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கூட இருந்ததுன்னா சரி பண்ணி விட்டுக்கணும். இப்போ சரியாக இருக்குது. இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு நாட். இதில் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். எந்த கூட நம்ம போட்டாலும் ஃபஸ்ட்டு இப்படி சென்டர் நாட்டை ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு போடுற நாட் தான் சென்டர் நாட். நமக்கு ஒரு நாட் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து இன்னொரு ஒயர் எடுத்து அதே மாதிரி ஈக்குவலாக மடித்து இப்படி ஈக்குவலாக மடித்து இந்த ஒயருக்கு அடுத்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இதுலேயும் நம்ம ஒயர் கரெக்டாக 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம சரி பண்ணிக்கணும். ஒவ்வொரு இடையும் இப்படி நம்ம சரி பண்ணிட்டோம்னா கூட நமக்கு மேலையும் கிளையுமா வளராமல் ஒன்று போல் வளரும். கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுக்கடுத்து நம்ம ஒரு க்ரீன் கலரை ஜாயின் பண்ண போகிறோம். இது ஆப்ஷனல் தான். என்ன கலர்னாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஒரு வித்தியாசத்துக்காக சென்டர் லைனுக்காக அந்த க்ரீன் கலரை ஜாயின் பண்ணுறேன். சேம் கலரை நம்ம ஜாயின் பண்ணியும் கொண்டு போகலாம். இப்போ நம்ம இதுக்கடுத்து மீதம் இருக்கிற 2 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும். எல்லோ இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த 2 எல்லோவையும் நம்ம ஜாயின் பண்ணணும். எப்போவுமே இந்த ஒயர்ஸ்லாம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சரியாக இருக்குது. இந்த 2 ஒயர் ஜாயின் பண்ண மாதிரி இங்கே இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணணும். 2 எல்லோ 1 க்ரீன் 2 எல்லோ இப்படி ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும், ரன்னிங் ஒயரை கட் பண்ண போகிறோம். இந்த ஒயர் இந்த லாஸ்ட் ஒயரில் உள்ளதை வச்சு நம்ம அளந்து இந்த இடத்துல நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது நமக்கு சென்டர் லைன். ரைட் சைட் ஒரு லைன், லெஃப்ட் சைட் ஒரு லைன் போடணும். ரன்னிங் ஒயர் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் ஒயரை வச்சு நம்ம அளந்து இப்படி எடுத்துகிட்டு இங்கே இப்படி வச்சுட்டு நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம செகண்ட் லைன் செகண்ட் ரோ எப்படினாலும் சரி தான், செகண்ட் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ இதே போல் நம்ம இந்த பக்கமும் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரில் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றா எடுத்து ஜாயின் பண்ணோம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு லைன் ஜாயின் பண்ணதுனால இந்த செகண்ட் லைன் நமக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் அண்ட் தேர்ட் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த ஒயரை இப்படி இதுவரை உட்காந்து முடிக்கணும். செகண்ட் லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம இதை வச்சு அளந்து இங்கே கொண்டாந்து கட் பண்ணிடணும். இப்போ நம்ம 2 லைன் போட்டு முடிச்சிட்டோம். சென்டருக்கு இதுதான் நமக்கு சென்டர் லைன். நீங்கள் இன்னும் கூட போட விரும்பினாலும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டுக்கலாம். ஒருவேளை பெரிய கூட போடுறதா இருந்தால் இதை விட கொஞ்சம் பெரிய கூட
இதே மாதிரி போடுறதா இருந்தால் நம்ம 3 லைன் வளர்த்துக்கலாம். இது குட்டிங்கிறதுனால 1 2 மட்டும் போதும். சென்டர் எதுக்கு போட சொன்னேன்னா நமக்கு எப்போவும் தெரியறதுக்காக. இது வந்து பேசிக்கான விஷயம். எப்போவும் நம்ம சென்டரில் இந்த நாட் போட்டு வச்சுக்கணும். இப்போ இனிமேல் இந்த சென்டர் நாட்டை நம்ம உடச்சி விட்டுட்டு இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே ஏற்கனவே ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம். இங்கேருந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு எப்படி நம்ம மேலே கூடையை வளர்த்து கொண்டு வரதுன்னு பார்ப்போம். இப்போ ரன்னிங் ஒயர் எடுக்கிறேன். ரன்னிங் ஒயர் எடுத்து இதோ இவ்வளோ தூரம் ஒரு விரல் அளவுக்கு நமக்கு ஒரு ஃபிங்கர் அளவுக்கு கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு நாட் போட. இந்த ரன்னிங் ஒயருக்கு பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்ம நாட் போடணும். ரன்னிங் வச்சு போட்டுக்கொண்டார். இது நமக்கு ஃபர்ஸ்ட் நாட். இப்படியே நம்ம நாட் போட்டு கொண்டு வரணும். இந்த 3 நாட்டும் போடுவோம். 3 நாட் வரை போட்டுட்டோம். இப்போ இதை இப்படியே டேர்ன் பண்ணணும். இங்கே கொண்டாந்து இப்படி டேர்ன் பண்ணணும். இந்த கார்னர் திருப்புறது தான் நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்த நிதானமாக பாருங்கள். இப்படி நம்ம கார்னர் டேர்ன் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு முக்கோண ஷேப் ஃபார்ம் ஆகும். ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கா. அதுக்கடுத்து இப்படியே நம்ம எத்தனை லைன் போட்டாலும் சரி இப்படி போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம திரும்பவும் கார்னர் டேர்ன் பண்ணணும். இப்போ நம்ம 2 லைன்ஸ் தான் நம்ம பேஸில் போட்டிருக்கோம். அதனால் 2 லைன்ஸ் போட்டதுக்கப்புறமா நமக்கு கார்னர் டேர்ன் ஆயிரும். இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். பாருங்கள், ட்ரையாங்கிள் வந்துடுச்சா. ஓகே, இப்போ நமக்கு 2 ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. இதை அப்படியே கொண்டு வந்து அப்படியே நம்ம சுற்றி போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இங்கே வர போட்டுட்டு பார்ப்போம். இங்கே வர கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்ததுக்கப்புறமா திரும்பவும் நம்ம டர்ன் பண்ண போகிறோம். இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிள் கிடச்சிதுன்னா நம்ம கரெக்டாக நாட் திருப்பி இருக்கோன்னு அர்த்தம். இந்த இடத்த போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் சுற்றி வளைச்சி போடணும். இப்போ 2 லைன் தான் இது நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒயர். அதனால் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, உள்ளே சொருகி தான் விடணும். இதோட சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா, நம்ம விட்ட ஒயர், அதை இப்படி சொருகி விட்டுறணும். இது ஒரே கலருங்கிறதுனால பிரச்சனை இல்லை. வேறு கலரில் நம்ம போட்டோம்னா உள் பக்கமாக நம்ம சொருகி விடணும். இது நான் இப்போ வெளி பக்கமாக சொருகி விட்டுறேன். நம்ம உள் பக்கமாக தான் சொருகி விடணும். எப்படினாலும் நம்ம சொருகி விடணும். சொருகி விட்டால் சரிதான். இப்போ நான் சொருகி விட்டுட்டேன். இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த ஒயர் நமக்கு மேல் பக்கமாக வருது பாருங்கள். இப்போ நம்ம 2வது லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ 2வது லைன் வருது. நம்ம சொருகிட்டுருக்க வேற உள் பக்கமாகவும் சொருகி விடலாம், வெளி பக்கமாகவும் சொருகலாம். உள்பக்கம் சொருகிறது தான் நல்லது. இது சின்ன கூடைங்கிறதுனால நான் வெளி பக்கமாக சொருகி விட்டுருக்கேன். பெரிய கூடைகளை நம்ம உள் பக்கமாக தான் சொருகி விடுவோம். இப்போ 2வது லைன் நான் போட்டுட்ருக்குறேன். இப்போ 2வது லைன் வந்துடுச்சு. இதை இப்படியே நம்ம போட்டு 2வது லைனையும் கம்ப்ளீட் பண்ணணும். செகண்ட் லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு கலர் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே கலர்லேயும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. இதை நம்ம அப்படியே சுற்றி இங்கே வர கொண்டு வருவோம்.